மாட்டுல வர பாலை வந்துட்டு இவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் ₹1 ஏத்துதுன்னா கூட நமக்கு ₹1 ஏறும் அப்படிங்கறதுல நாம ஆர்வமா இருப்போம். ஆனா வாங்குறவங்க வந்துட்டு பால் என்ன இவ்வளவு ரேட் ஏறிடுச்சு, சரி ஓகே, பால் விலை இவ்வளவு ரேட் ஏறிடுச்சுன்னு பாக்குறவங்க அதுக்கு செலவு பண்ற விவசாயிகளுக்கு எந்த ரேட் ஏர்லின்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பால் இப்ப ஆவின் பால் ஊத்துறது பாத்தீங்கன்னா நாம் ஊத்துறது வந்து ₹32 அந்த ரேட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க பண்றதே எல்லா பாலையும் கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. 3 விதமான பால், ஆரஞ்சு, கிரீனு, அது மாதிரி சேல்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ரேட்டும் பாத்தீங்கன்னா ₹70 இருக்குது, ₹80 இருக்குது. எல்லா ரேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ₹30 வாங்கி அவங்க ₹70 விற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒன்று டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் தான், ப்ராசஸ் பண்ண சார்ஜ் மட்டும்தான். பாதியோட விலை அதிகமாக தான் அவங்களுக்கு விற்குது. ஆனால் பார்க்குறேன் என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க, பால் இதாவது இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க, அப்போ பால் நல்ல லாபமாக தான் இருக்குது அப்படின்னு டவுனில் இருக்கிறீங்களா என்ன நினைப்பாங்கன்னா, டவுன் சைடு இருக்கீங்களா என்ன நினைப்பாங்கன்னா, பால் ₹70 விற்குது, என்ன லாபம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட வாங்குற ரேட்டு தான். நம்ம ₹28 ₹30 வாங்கி நம்ம தீனி போட்டு, மாட்டுக்கு அரை தீவனம் போட்டு தீனி போட்டு அதை மெயின்டைன் பண்ணி அதை சாணி எடுத்து, நீங்க சாணி 24 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு ஆள் அப்படின்னு அள்ளிக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருந்தா வதியாகி இது போயிடும். அதை மெயின்டைன் பண்ற காசுக்கே அது பத்தாது. பண்ணி நம்ம என்ன பண்ண, மாடு வச்சிருக்கோம் அதுக்காக இது பண்றோம்னா வெளியிலிருந்து பார்க்கும்போது என்னன்னா மாடு நல்லா ப்ராஃபிட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மாட்டு மெயின்டைன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாட்டுல எதுவும் பெரிய லாபம் இல்லை. வெளியில் இருக்கிறேன்னு நினைச்சிக்க வேண்டியதுதான், ஏதோ மாட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க, இது பண்றாங்க, இத்தனை மாடு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த வேலைக்கு கவர்மெண்ட் வாங்கி நம்ம பால்ல எதுவும் சம்பாதிக்க முடியாது.